ஹலோ. வந்தாக்கிறீங்க. இருங்க வரேன், கீழே வரேன், கீழே வரேன். கைஸ், என்ன கதை? இன்றைக்கி ஜஃப்னால 2வது நாள். நைட் ஆகிட்டு என்னென்னா இன்றைக்கி ஃபுல் டே ஹோட்டலில் தான், எங்கேயுமே போகல. அவ்வளோத்துக்கு டயர்ட். முந்தின நாள் ட்ராவல் பண்ணி வந்தது புத்தூர்லேருந்து. அதுக்கு 3 நாளும் போச்சு. அப்புறம் நேற்று என்ன ப்ராஜெக்ட் விஷயமாக நான் போனேன். அதுக்கு ஃபுல் டே. மார்னிங் 7:30க்கு போனது. நேற்று நைட் தான் வந்தேன். ஸோ 2 நாள் ஒழுங்காக தூக்கம் இல்லை. அதனால் இன்றைக்கி ஃபுல் டே ரெஸ்ட். நாளையிலேருந்து தான் ஜஃப்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளான் ஒன்று போட்டோம். சும்மா 3 நாள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தனால நைட்டுக்கு ஏதாவது ஒரு படம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சீரீஸ் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் சரி அமேசான் ப்ரைம் சரி பார்ப்போம்ட்டு. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறோம். பிக்மியால் கால் பண்ணேன். பிக்மி ஊபர் ஈட்ஸ் எல்லாம் இருக்குது, வந்திருக்குது. அதை எடுத்துகிட்டு ரூமில் போயிட்டு டின்னரையும் சாப்பிட்டுட்டு ஐஸில் ஷேப்பில் தூங்கினா தூங்க வச்சுட்டு, இல்லாட்டி அவள் கொஞ்சம் ஷேப்பில் ஏதாவது விளையாட கொடுத்தா அவள் பாட்டுக்கு விளையாடி கொண்டு இருப்பாள், இல்லாட்டி நோண்டிட்டு இருப்பாள். ஷேப்பில் மேனேஜ் பண்ணிவிட்டு படத்தை பார்க்குறது இல்லாட்டி சீரீஸை பார்க்குறது தான். போய்ட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். ரைட், எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இல்லை மொத்திட்டு சில் பண்ணுறேன். ஐசல் தூங்குறாங்க இங்கே. இப்போ தான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சோம். அதோட இன்றைக்கி நாங்கள் ஜஃப்னாவோட ஃபேமஸான ஒரு ஃபுட், ஜஃப்னா புட்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் எடுத்திருக்கிறோம். அதோட ப்ரான்ஸ் கறி எடுத்துக்கிறோம். ஏப்பில் எப்படி இன்றைக்கி திரும்பி பார்த்து விளங்கும் ஐசலில் டாய்ஸ் எங்களோட பெட்டெல்லாம் எவ்வளோ குழம்பி போயிட்டு இருக்குதுண்டு. அதுக்கு காரணம் ஐசல். எல்லாத்தையும் செஞ்சுட்டு சப்புன்னு படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா தான் பசி வெறியில் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு அவங்க சாப்பிடட்டும். இன்கேஸ் ஐசல் எலுமினா 2 பேரும் சாப்பிட்டா கஷ்டமே. அவள் தூங்குகிற நேரம் ஐசல் எலுமினா கத்திட்டு எலும்புவா. ஊட 2 ஆக்கிடுவா. ஸோ அதனால் சேஃப் ஒருத்தரை சாப்பிட்றது தான். பட் அந்த புட்டு எப்படி வந்தீங்கன்னு காட்டுற மாதிரி கொழும்புல இப்போ எங்கள்ட வீட்டிலலாம் இப்படி வராது. புட்டு அந்த ஃபுல் பம்பாக தான் வரும். நாங்கள் தான் உடைச்சி போடணும். அதில் பேர் மணிப்புட்டு, இது தேங்காய் புட்டு. ரைட், போடுங்க. ப்ரான்ஸ் கறியெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. பருப்பை மட்டும் ஊற்றிக்கிறீங்க. ஸோ நாளைக்கு அனிவாரம் வெளியே போயிட்டு தான் சாப்பிடணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் நிறைய இடங்கள். அஃப்னா அந்த ப்ரான்ஸ் அந்த பேக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற வாசம் சும்மா அட்டிக்குது. இங்கேக்கு அந்த இதில் பேக்கில் ஆகிக்குது. இது இதில் ஸ்பூன் வண்டிருக்காம இதா. இந்த இதில் பேக்கெட்டும் கறி வச்சுக்குது. என்ன கறின்னு பாருங்க. பீஃபா பொட்டேட்டோ விளந்து பொட்டேட்டோ வந்தாங்க. நீங்கள் எது செய்யவான்னு சொல்கிறீங்களோ அது எனக்கு நடக்கும். கொட்டாமல் போட்டு சாப்பிடுங்கன்னா வரும். கதாண்டி இருந்துக்குது. கட்டிலெல்லாம் கொட்டிட்டு என்னடா நீங்கள் கொட்டி வச்சு நீங்கள் தான் செஞ்சு வச்சுக்கிறீங்க. எல்லாம் கொட்ட வானல் வாயத்தில் மட்டும்தான். வெளியே டைனிங் டேபிள் இருக்குது. அதில் போய்ட்டு சாப்பிட இல்லாத இவன் தூங்குறாவே. அவள் அங்கே போய்ட்டு தான் சாப்பிட்டான். தூங்குற டைம் அழுந்து அடித்து பறந்து எழுப்பிட்டா. ஆனால் இப்போ சாப்பிட்டா நல்லா ப்ரான்ஸ் ஆகினாலும் ஜஃப்னா ப்ரான்ஸ், முக்கியமாக ஜஃப்னா கிராப் எனக்கு எப்படி அது பழக்கமாகிடுச்சு. எங்கே சாப்பிட்டு கோப்பி கொழும்பு மெரைன் டிரைவில் முந்தைய ஒரு கடை வந்துச்சு கோப்பி அண்டு. ஸோ அதில் போயிட்டு நாங்கள் அந்த புட்டும் ஜஃப்னா ப்ரான்ஸ் கறியும் சாப்பிட்டு பழகினோம். ரோஸ்பானும் மட்டை விட்டு அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ இல்லை, அது இருந்தால் அவங்களுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி மூடிட்டாங்க. ஏன் மூடினாங்க வளர்ந்து இல்லை. இந்த புட்டு எல்லாம் எங்கள் மாமா நல்லா புட்டு செய்வாங்க.
இவன் மாமா அது உங்கள் மாக்கெல்லாம் எப்படியே தெரியாது, அவங்க நல்லா செய்கிறாங்க. எங்களோட மம்மி நல்லா குக் பண்ணும். அவங்களோட சிக்கன் கறி இறைச்சி கறி எல்லாமே எங்களோட மாமா வந்து புட்டு நல்லா செய்வாங்க. புத்தனம் போயிட்டு இவன் ரோட்டில் இருந்தால் வெள்ளம் சாப்பாடு திங்க தேவையில்லை, புத்தாங்க பெரிய ஜொக்குண்டு டீ ஒன்று தருவாங்க. லஞ்சும் தின்னு டின்னருக்கும் லஞ்சுக்கும் நல்ல ஒரு டைம் வரும், 5 மணி டைம். அப்போ தான் பசி. எங்கள்கிட்ட கொஞ்சமாக கொடுத்தான். ஏன்னா எங்கள்கிட்ட அந்த லெவல் தான் குடிப்பான். அம்மா நார்மல் பீப்புள் குடிக்கிற லெவல் அது. நார்மல் பீப்புள் லெவல் இது வந்து. இல்லை எங்களோட மம்மாவது வந்து நிறைய இல்லை. மம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மில்க் போடுவாங்க. நல்லா திக்காக ஃபீலிங் ஆகிடும். தண்ணி என் ஃபேவரட், அஃப்னோட ஃபேவரட். கத்திட்டேன் போல். ஐதர் கண்ணை திறந்து பார்த்து படுத்துட்டேன். மேடம்ட மூஞ்சை வந்து விலாகில் காட்ட வைக்கிறது பெரும் பாடுபடணுன்னாங்க. ஃபுல் டிமாண்ட். You're fairer than me, Bemu. You are fairer than me. Oh no, you are fairer than me. Maybe அந்த லைட்டிங் கம்பெனி அது வந்து லைட் ஸ்கேன் மாதிரி வேணும் எனக்கு. எடிட் பண்ணப்போ நான் தான் கஷ்டப்படணும். இது ஓப்பன் பண்ணுறப்போ சத்தம் வந்தால் வேலையும் வருவாங்க. அங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எனக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. அது சாக்லேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வெளியே போட்டாங்க. வெளியே போய் ஓப்பன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. அப்படியே இங்கே கேட்டு அவள் ஆல்ரெடி அனுப்பிட்டான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இட்ஸ் சில்லிங் டைம். நான் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருந்ததுக்கு நல்ல ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ஃபோட்டோகிராஃபிலாம் நாலேஜ் இருக்கு. அவனுக்கு எங்கே கேமரா வச்சா எங்கே பர்ஃபெக்ட் ஆங்கிள் வரும்ன்றலாம் வந்து நாங்கள் அமேசான் ப்ரைமில் பார்த்துட்டு இந்த சீரீஸை வந்து இப்போ பார்க்க போகிறோம். புதிய எபிசோடு ஒன்று வந்திக்கு. சீரீஸ்ன்னு சொல்ல மாட்டோம், தெரிஞ்சவங்க கெஸ்ஸிங் கொண்டு கொடுங்க. ஏர்போர்ட்ஸை போடாமல் ப்ளே பண்ணிவிட்டேன். சத்தம் வேறு ஹையில் இருந்துச்சு. அது என்ன மாயமாக மந்திரமோ தெரியாது, ஐசல் தூங்க போல மட்டும்தான் நாங்கள் செய்கிற வேறு எல்லாத்துலேயும் சத்தம் எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த ஏர்போர்ட்ஸ் எடுக்கிற கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஐசல் தூங்க போல ஐசல் ஹெல்ப்பாட்டி விட்ட போகிறோம். அஃப்னா மறப்பாங்க பாரு, முறை உண்டு. சாதாரணம் தான், நாம தானே உச்சி கொள்றி பார்த்து கொள்றி. ஒரு எபிசோட் தான் பார்த்தோம், ஒரு எபிசோட் தான் வந்துருந்துச்சு. சீரீஸ் முடியும் போது ஐசலில் தூக்கம் முடிஞ்சு எலும்பிக்கிறேன். அந்த பாருங்க, இனி சிவராத்திரி தான். சரியா 12 மணி நான் படுத்துருவேன். ஆஃப்னா தான் பாவம். சரி, அப்போ நீங்களும் போயிட்டு தூங்குங்க. குட் மார்னிங். சிரிப்புக்கு குறை இல்லை. அந்த விலங்குத்தானே இந்த மாதிரி தான் செய்வா. ஸோ see you guys in another vlog. Take care. Bye-bye. Bye-bye.